Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe. Almost எல்லாரும் வந்தாச்சு நினைக்கிறேன். வர வேண்டியாக்கள் வளமையா வர்றாக்கள் வந்தாச்சு நினைக்கிறேன். மிச்சாக்கள் வீடியோல பார்ப்பீங்க, ரைட்? ஓகே. ஸோ நாம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட் என்ன. ஸோ நேற்று நாம கோர்ஸ் பற்றி எல்லா கதையும் கதைச்சு முடிச்சிட்டோம். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா நாம இன்றைக்கு பார்க்க போறது ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாம். ஸோ அதோட சேர்த்து எல்லா விஷயங்களையும் நாம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரே ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னா லைக் முடிஞ்ச அளவுக்கு கோடிங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஏதாவது விளங்காட்டி என்னட்டையே கேட்டுருங்க. கேட்டு சர்ச் பண்ணி தேடி படிச்சு ட்ரை பண்ணுங்க. கோடிங்க ட்ரை பண்ணி ரன் பண்ணா மட்டும் காணும் அப்படின்னு நினைச்சு படிக்காதீங்க ப்ளீஸ். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் இலக்கியன். ரைட். ஸோ அப்போ என்ன விஷயம் என்று சொன்னா இலக்கியன், ரைட்? எஸ். த கன்செப்ட் இஸ் ஆமாம், நீங்கள் மேர்ன் கிளாஸில் இந்த ரிக்வெஸ்ட்டை போட்டிருக்கீங்க. பட் அது செகண்ட் செமஸ்டருக்கு அந்த கிளாஸில் வரணுமே அந்த ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ என்ன விஷயம்னா அந்த டியூட் கன்செப்ட் நேற்று நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களான்னு தெரியல. செகண்ட் இயருக்குரிய கிளாஸஸ் நேற்று ரிசீவ் பண்ணிட்டேன் நான். ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த மாதமே ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு 2-3 மாதம் வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் மட்டும் சொன்னால் 2.5 மாதம் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் ஆக்களுக்கு, சரியா? சரிடா, அது பிரச்சனை இல்லை, நோ வரிஸ், இதுதான் ஓகே, ரைட்? ஸோ இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ மெயின் கன்செப்ட்ல நான் முதலே சொல்லிட்டேன் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு டெக்னாலஜிஸ்ன்றதால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நேற்றில தான் கிளாஸுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்ற நினைப்பில் நீங்கள் எல்லாரும் இருந்தால் கூட உங்களால் கோடிங்க கற்றுக்கொள்ள முடியும், இந்த மேர்ன் ஸ்டெக்கை செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்த்து அப்படியே உங்களுடைய இந்த லேர்னிங் கேர்வை கொண்டு போக வேண்டியதுதான் சொல்லியிருப்பேன். முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளணும். என்னுடைய சஜஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்றதா இருந்தா ஆக்சுவலி உங்களுக்கு உரிய ஒரு நல்ல இடம். ஸோ W3 ஸ்கூல்ஸ், யூ நோ தட் என்ன. ஸோ எனக்கு இதை விட பெரிய ஒரு எந்த வெப்சைட்ல நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கொள்வீங்க, பேசிக்ல இருந்து புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்றது எனக்கு சஜஸ்ட் பண்ண தெரியல. லைக் ஆமா இருக்கு, கணக்கு சைட்ஸ் இருக்கு. பட் இட்ஸ் லைக் ஒரு எஃபெக்டிவான திங். W3 ஸ்கூல்ஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாம மேர்ன் படிக்க போறோம். ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி படிக்கிறதா இருந்தா அதுக்கே 1 மாசம் 2 மாசம் படிக்கிற அளவுக்கு கணக்கு விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா நம்ம அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இங்க கொண்டு வர போறது இல்லை. ஸோ அதனால நீங்க அவ்வளவுக்கு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமான விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொள்ள போறீங்க என்று சொன்னா அதுக்கான அடிப்படையை நான் இப்ப இன்றைக்கு சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தும். ஆனாலும் அதை மேற்கொண்டு மேலதிகமான விஷயங்களை நீங்க ஒரு ஃபர்தரா ஒரு லைக் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ டீப் டைவ், லைக் யூ ஜஸ்ட் நீட் டு கோ த்ரூ த வெப்சைட் W3 ஸ்கூல்ஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் செக்ஷன்ல அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால மறக்காமல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அது ஒரு கோ த்ரூ பண்ண பாருங்க இனி வரும் காலங்கள்ல. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அஃப்கோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் ஆன ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி மெயினா இது எதோட சம்பந்தப்படுதுன்னு சொன்னா வெப் பேஸ்டு கன்செப்ட் எல்லாத்துக்கும், ரைட்? சரி. ஸோ ஒரு வெப் பேஸ்டு டெக்னாலஜி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது. பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூ நோ தட் ஒவ்வொரு லாங்குவேஜையும் ஒவ்வொரு அப்டேட்ல நம்ம கொண்டு வரோம். மெர்ன் ஸ்டெக் படிக்கிறார்கள், பட்ச் 3ல இருக்கிறார்கள், பட்ச் 4ல இருக்கிறார்கள், வீடியோ பார்க்குறார்கள். எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். நேற்றையில இருந்து கிளாஸ் தொடங்கிச்சுன்னு நினைச்சு கொள்ளுங்க. வரப்போற 2 மாசத்துக்குரிய கிளாஸை ரொம்ப சீரியஸா எடுத்து படிக்க பாருங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள மெர்ன் ஸ்டெக் சம்பந்தமா பட்ச் 3 பட்ச் 4 எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் நான் கவர் பண்ணி முடிக்க பார்ப்பேன். ஒரு கரெக்ட் அப்ளிகேஷன் மினிமம் செய்யறதுக்கு தேவையான நாலேஜை வர வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்றைக்கு தான் உண்மையிலேயே ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிக்கல் இந்த செஷனுக்குள்ள இறங்குறோம். நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. இப்ப உங்களால முடியலைன்னா இப்ப இன்னும் உங்களால முடியாது, ரைட்? ஸோ ஒரு ஒரு பேசிக்ல இருந்து நானும் போக பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை எடுத்துக்கொள்ள பாருங்க. சரி, அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு விஷயம் பேசிக்கா ஒரு வெப் பேஸ்ட் கன்செப்டுக்குள்ள வரப்போகுது.
ஸோ இங்க எல்லா விதமான விஷயங்கள்ன்ற ஒரு வேர்ஷன்ஸையும் ஆட் பண்ணி கொண்டே நாம போவோம். ஆக்சுவலி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விஷயம் எப்படி இதோட சம்பந்தப்படுது? உங்களுக்கு ஒரு வெப் டெவலப்பராக நினைக்கிற ஒரு ஆளுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குள்ள உங்களுடைய டொமைன் என்ன? ஒரு வெப் டெவலப்பர். ஒரு வெப் டெவலப்பரா இருக்க போற உங்களுக்கு இது எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி என்னதான் ஒரு வெப் டெவலப்பர் ஆக போற ஒரு ஆளா இருந்தாலும் இந்த வெப் டெவலப்பர் ஒரு பேசிக் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதாவது பிகினர் ஸ்டேஜ். இந்த பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆக இருக்கிறதுல எவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் HTML. யூ நோ தட் HTMLன்றது ஒரு வெப் பேஜோட கண்டென்ட். ஆக்சுவலி வெப் பேஜ் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை டிஃபைன் பண்றது எப்படி, என்ன மாதிரி இருக்க பண்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பேசிக் HTML. செகண்ட் திங், அது எப்படி இருக்கணும்ன்றதை டிசைன் பண்றதுக்கான விஷயம் யூ நோ தட் CSS. ஆக்சுவலி CSSன்றது ஸ்டைல் பண்றதுக்கு நாம பாவிக்கிறோம். பட் அது எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த கண்டென்ட் அது எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி டைனமிக் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கதைக்க போற ஒரு ஏரியா தான் ஜாவாஸ். ஸோ இந்த மூன்று லாங்குவேஜஸும் ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல ஒரு ஆள் படிக்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். யூ நோ தட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வூக்கர்ஸ் அகாடமியில யூடியூப் சேனல்ல ஒர்க் ஷாப் லெவல் 1ல நான் இதை பற்றி கதைச்சிருக்கேன், இந்த மூன்று விஷயத்தை. ஸோ இதை நான் திருப்ப கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஃப்ரீயா அது நாங்கள் போட்டிருக்கோம். நீங்க அதை கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அஃப்கோர்ஸ் HTML CSS JavaScript பூட் ஸ்டெப் வரைக்கும் போயிருக்கும். ஒரு 7-8 வீடியோ தாண்டா, பெரிய விஷயம் இல்லை. ஒரு வீக் நீங்க அதுக்கான ஒரு டைம் ஸ்லாட்டை லைக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா காணும், யூ நோ தட் அது முடிக்க முடியும், ரைட்? ஸோ அதனால அதை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? ஆனாலும் நான் JavaScriptல பேசிக்கா என்ன கவர் ஆகுன்றதை நான் நினைக்காது, ரைட்? அப்ப பேசிக்கா JavaScript ஒரு விஷயம் இப்படித்தான் உங்களோட உங்களோட இந்த ஏரியாக்குள்ள வர. இங்க இந்த JavaScript இருக்கிற இந்த விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அப்ப JavaScript ஒரு பிஹேவியருக்காக இருக்கிற ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டேட்டாக்களை எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும், லைக் இந்த HTML CSS எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த JavaScript வச்சே. லைக் அப்ப இந்த JavaScriptன்றது ஒரு ஒரு லைக் என்ன சொல்றது, HTML எலிமெண்ட்ஸ், CSS ஸ்டைல்ஸ், டேட்டா மனிப்புலேஷன், டேட்டா ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ JavaScript ஒரு பெரிய ஏரியா. ஆக்சுவலி JavaScript HTML CSS மாதிரி என்று நினைக்கிறத விட HTML CSS ஓட சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆள், ரைட்? இவரால எல்லா விதமான டேட்டா மனிப்புலேஷன்ஸையும் செய்யப்படும், அதாவது ஹேண்ட்லிங் வச்சுக்கணும், மனிப்புலேஷனா ஹேண்ட்லிங், ரைட்? அதே மாதிரி CSS என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றதை JavaScript வச்சு செய்ய முடியும், பிஹேவியர் பண்ண முடியும். HTML கண்டென்ட்டுகளை கனெக்ட் பண்ண முடியும், எடுக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு JavaScriptஆல கணக்கு விஷயங்களை செய்ய முடியும். பட் ஆக்சுவலி இதுதான் பேசிக். இனிஷியலி JavaScript ஒரு விஷயம் கணக்க பேர் நினைக்கிறது இந்த ஜாவா தான் JavaScript, ஜாவாவும் JavaScript ஒன்று போல அப்படின்ட்டு இல்லை. ஆக்சுவலி ரெண்டுமே வேற வேற. ஜாவான்றது வேற, JavaScriptன்றது வேற, சரியா? அதை முதல் விளங்கி கொள்ளுங்க. ஜாவான்ற ஒரு விஷயத்தின் ஒரு பேசிக் கன்செப்ட் அப்படின்லாம் ஒண்ணு இல்லை, சரியா? JavaScriptன்றது வேறு. கணக்கு பேர் அதை குழப்பமா கேட்குறீங்க, இல்லை, ரைட்? இப்ப JavaScriptன்ற விஷயத்துக்குள்ள வரும். JavaScript நாம எப்படி தொடங்கும் எப்படி முடிப்போம்னா, பேசிக்கா வெறும் JavaScriptா இருந்தா நாம ஸ்கிரிப்ட் ஆரம்பிப்போம், ஸ்கிரிப்ட் முடிகிற இடத்துல ஸ்கிரிப்டை முடிப்போம், அவ்வளவுதான். ஸோ இதுகளுக்குள்ள நாம ஸ்கிரிப்டை ஜாவாவை எழுதலாம், அவ்வளவுதான். இதை ரன் பண்ணுவோம். அப்ப பேசிக்கா ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு ஸ்கிரிப்ட் முடியும். ஆனா இது எங்க எழுதுவோம்னு சொன்னா, இப்போதைக்கு நாம ஸ்கிரிப்ட்ன்றதுக்குள்ள எழுதினா கட்டாயம் HTML டாக்குமெண்ட்ல தான் ரன் பண்ணணும் இப்போதைக்கு. தனியா நாம JavaScript JS ஃபைல ப்ரௌசர்ல ரன் பண்ண முடியாது, ரைட்? அப்ப நாம ரன் பண்ணாதான் ஒரு HTML ஃபைல் இப்போதைக்கு வேணும், அதோட ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணி அதுல ரன் பண்ணலாம். பிறகு நாம இப்ப எப்படி JavaScriptலயே செய்வோம்னா, அதான் அது JavaScript பியூரா நாம எழுத பொருள் தானே. அது எப்படி நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நாம அங்கால நோட் ஜேஎஸ் வச்சு JS ஃபைல்களை ரன் பண்ண போறோம், ரியாக்ட் JS ஃபைல்களை ரன், அது வேறு, ரைட்? பட் இனிஷியலி நாம ஒரு JavaScript ஃபைல்களை ஸ்கிரிப்ட்ன்றதா எழுதணும்னு சொன்னா அதை HTML கனெக்ட் பண்ணி ரன் பண்றோம், ரைட்? ஸோ நார்மலா நாம அப்படித்தான் ஸ்கிரிப்ட்ன்றதை எழுதுவோம். பேசிக்கா ஒரு HTML பேசிக்கோட தான் நாம இது வரும். பட் இப்போ நாம அப்படி இல்லை, தட் நோட் ஜேஸை பயன்படுத்தி நாம இந்த JavaScript விஷயங்கள் எழுதலாம். பட் இனிஷியலி நாம ஒரு JavaScript எழுதுறதா இருந்தா HTML சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். அந்த ஸ்கிரிப்டை தான் நாம இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம பார்த்துரும், அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை கேட்போம், ரைட்? ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் இதெல்லாம் தொடங்குறேன் இன்றைக்கு. நாம செய்ய போற எங்களுடைய
கோர்ஸுக்குள்ள இந்த விஷயங்கள் இப்படியே வராது. பட் உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்குன்றதுக்காக நான் இதுகளை செய்யறேன். ஸோ அப்போ இனிஷியலி நான் ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கொள்றேன். ஸோ MERN B4 ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள ஒன்று இருக்குது. நான் இதுலேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். சாம்பிள் ஆப் பேசிக் ஜேஎஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்றேன். ஸோ இந்த ஃபோல்டர் ஒர்க் பிளேஸ் தான் என்னுடைய கோடிங் ஏரியாட்டு வச்சுக்கொள்வோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் சிஎம்டி ஓப்பன் பண்றேன். கோட் ஸ்பேஸ் டொட்டை கொடுக்குறேன். கைஸ் தொடக்கத்துல தொடங்கும் போது கோடிங்கிறது சின்னனா மத்தன் இருக்கும். அப்ப பாத்துக்கலாம்னு தோணும். விளங்குற மாதிரி இருக்கலாம். என்ன இதுல என்ன ஒன்றும் இல்லையே பெருசா அப்படின்னு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னும் 45 நாள் எடுத்துக்கொள்வோம், 40 நாள் எடுத்துக்கொள்வோம். இந்த 40 நாள்ல 1 by 1 கூட 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 40வது நாள்ல வந்து எப்படி அந்த ஒர்க் லோட் இருக்குன்றதை கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தொடக்கத்துல இருந்தே பிக்கப் பண்ணிக்கொள்ள பாருங்க. தொடக்கத்துல எல்லாம் சின்ன தான் இருக்கு, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு கைவிட்டுட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். ரைட். ஸோ அதனால கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க, ஃபோக்கஸ்டா இருக்க பாருங்க. ரைட். இப்போ நாம இந்த சாம்பிள் ஆப் பேசிக்ன்ற இந்த ஜேஎஸ் ஃபோல்டர்ல இருக்கேன். ஸோ நான் நார்மலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க ஃபைல் கிரியேட் பண்ணா யூ நோ தட் இங்க வந்து இந்த ஃபைல் நார்மலா அப்பியர் ஆகணும். என்னடா அந்த ஒர்க் பிளேஸ்லாம் நம்ம எல்லா ஃபைலையும் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு HTML ஃபைல் எடுக்கிறேன். ஸோ நான் HTML ஃபைல் என்னது home.html ஓப்பன் பண்றேன். யூ நோ தட் HTML ஃபைல்ன்றது. ரைட். தேவைப்படுற அளவுக்கு பூகஸ் அகாடமியில வீடியோஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது, போய் பார்த்து கொள்ளுங்க ப்ளீஸ். ரைட். home.html ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட். ஸோ HTML. ரைட். ஸோ HTML ஒரு விஷயத்தை நாம ஓப்பன் பண்ணிட்டோம். பேசிக்கா சொன்னா HTML ஆரம்பிக்குது. ரைட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஸோ அப்போ HTML டாக்குமெண்ட் கோடிங் ஓப்பன் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு தெரியும். ரைட். எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்து டப்பை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ரைட். ஸோ அப்போ டாக் டைப் HTML சொல்லியாச்சு, HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லியாச்சு, இதுல ஹெட் என்று சொல்லியாச்சு, பாடி என்றது HTML. இப்போ இதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் தந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு அங்கே வெப் பேஜஸ் பற்றி தான் இப்போ போகுது. அதனால ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதான் அந்த ப்ரௌசர்னு வச்சுக்கொள்ளும். இப்போ இந்த ப்ரௌசர்ல இந்த நியூ டேப், இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் வர இந்த டேப்புகள் இருக்கு தானே, இந்த டேப்ல வர இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஹெட்டிங்ஸ். சொல்ல போனா இந்த இந்த மேற்துண்டு அவ்வளவும் ஹெட் என்று வச்சுக்கொள்ளும். இந்த கீழே ஒயிட்டா காட்டப்படுற இந்த ஸ்கிரீன் அவ்வளவுமே பொடி என்று வச்சுக்கொள்ளும். ஒரு வெப்பேஜ் என்ன சொன்னா இதுதான் அந்த ப்ரௌசரோட ரெண்டு துண்டு. என்னது? ஒன்று ஹெட் செக்ஷன், இன்னொன்று பொடி என்ற செக்ஷன். ஸோ ஹெட் என்ற செக்ஷன் எப்பயுமே அந்த கண்டென்ட் சம்பந்தமா, அந்த பேஜ் சம்பந்தமா இருக்கக்கூடிய மெட்டாக்கள் விஷயங்களை வச்சிருக்கும், டேட்டாக்களை வச்சிருக்கும். ஸோ என்ன கேரக்டர் செட், என்ன நேம், என்ன டைட்டில், டாக்குமெண்ட் அப்படின்றது. பட் பொடின்றது உள்ளுக்கு என்ன அப்பியர் ஆகணும்ன்றதை வச்சிருக்கு. அப்ப நார்மலா உங்களுக்கு கீழே இந்த கூகுள் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த வாரது எல்லாமே லைக் என்னது, என்னடாப்பா உங்களுக்கு தெரியும் என்னது, பொடிக்குள்ள வர கண்டென்ட். ரைட். அப்ப ஹெட்ன்றதையும் இந்த பொடி என்ற ஒரு விஷயமும் ஆக்சுவலி நாம வச்சிருக்கிற ஒரு வெப்பேஜ்ல ரெண்டு பகுதி. இது அவ்வளத்தையும் கவர் பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் HTML டாக்குமெண்ட். ஆக்சுவலி இது நாம பாக்குற ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டா அந்த டாக்குமெண்ட் தான் இந்த HTML டாக்குமெண்ட். ஸோ அப்போ பேசிக்கா இது ஒரு எம்டி HTML டாக்குமெண்ட். நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணிட்டு இப்போ எங்களோட ப்ரௌசர்ல போய் பார்க்குறேன்னு பாருங்க, home.html வந்திருக்கு. இதை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ டாக்குமெண்ட்ன்ற டைட்டில்ல எம்டியா ஒரு பொடியோட ஒரு வெப்பேஜ் வந்திருக்கு. இதான் அந்த கண்டென்ட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ன்றது இந்த டைட்டில், அதுதான் நீங்க காட்டப்படுது டாக்குமெண்ட். நான் இப்போ இதுல உதாரணத்துக்கு ஒருவேளை ஹோம் பேஜ்னு போட்டா, ஸோ ஹோம் பேஜ்னு போட்டு சர்வ் பண்றேன். இங்க போய் ரீஃப்ரெஷ் பண்றேன், ரீலோட் பண்றேன். ஸோ ஹோம் பேஜ். ஸோ இது கண்டென்ட், இந்த ஹெட்டிங். இங்க இருக்கிறது பாடி. ஸோ இங்க பாடிக்குள்ள நாம என்ன டைப் பண்ணணும்னு சொன்னா, ஸோ வெல்கம் டு புக்ஸ் சர்வ் பண்றேன். இப்போ நாம இங்க போய் ரீலோட் பண்ணணும்னு சொன்னா, ஸோ இது வரப்போறது பாடிக்குள்ள ஏரியா. அண்ட் இது ஒரு பேராகிராஃப். அப்ப இது இந்த கண்டென்ட் வந்து ஒரு பேராகிராஃப்ன்றதை நாம டிஃபைன் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி பி என்று ஆரம்பிச்சு பிறகு பேராகிராஃப்ன்றதை முடிச்சோம்னு சொன்னா, ரைட். ஸோ பேராகிராஃப்ன்றதை முடிச்சோம்னு சொன்னா தென் இது என்ன, ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ நாம இப்போ போய் செக் பண்றோம். ஸோ நார்மலா ஒரு பேராகிராஃப். ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு புரியணும் ஹெட்ன்றது என்ன செக்ஷன், பாடின்றது என்ன செக்ஷன், அதுக்குள்ள வார டேக்குகள் அண்ட் மேல என்ன வாருது, ஃபுல் HTML டாக்குமெண்ட் என்ன, அதை எப்படி சர்வ் பண்றோம், அதை எப்படி ரன் பண்றோம், ரீலோட் பண்ணா என்ன விஷயங்கள் மாறுது அப்படின்னு இந்த விஷயங்கள் புரியணும். இது பேசிக்கா ஒரு HTML நடைபெற விதம்.
இதை பற்றிய டீப்பான தேவையான இந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப் லெவல் வரல இருக்கு. பட் நான் இந்த மேனுக்காக அந்த அடிப்படையை மட்டும் சொல்றேன். அப்ப HTML உருவாக்கின இவங்க இந்தந்த கண்டென்ட் இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கான டக்குகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. HTML ஹெட், மெட்டா, டைட்டில், ஹெட், பாடி, பேராகிராஃப், இட்டாலிக், அண்டர்லைன், இப்படி கணக்க டேக் எலிமெண்ட்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டக்குகளை நாம யூஸ் பண்ணினா அந்த விஷயத்துக்கான அப்பியரன்ஸ் எப்படி இருக்குமோ அதை இங்க காட்ட போகுது. இதுதான் நீங்க HTML செய்யற வேலை, வேற ஒன்றும் இல்லை. பட் ஒரு மேர்ன்ல ரியாக்ட் ஜேஎஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி டக்குகள், இந்த கண்டென்ட்களை கம்போனன்ட்கள் என்ற பேர்ல நாம உருவாக்க போறோம். நம்மளாலே திருப்ப அதை எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் அந்த ஏரியா. ஸோ அந்த விதம் இதுதான்ன்றதை விளங்கிக்கணும். இப்போ இதை டிசைன் பண்றதுக்கான ஏரியா தான் CSS. இப்போ நாம அதுக்குள்ள போக தேவையில்லை. நாம இப்ப இந்த வெறும் பேஜ்ல நாம சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய போற ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி, அப்போ அதை எங்க செய்யறேன்னு சொன்னா, ஜஸ்ட் பாடிக்குள்ள நான் ஒரு ஏரியாவில் எழுதுறேன், ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ஸோ அப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் என்ன விஷயம் செய்யலாம், என்ன விளைவிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜ் இங்க யூஸ் பண்ண போறேன். ரைட். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அலர்ட் பண்றேன். அலர்ட்னா சும்மா ஒரு பாப்அப் விண்டோ வரணும். ரைட், வெல்கம் ரைட். இப்போ இப்படி ஒரு மெசேஜ் வரணும், செமிக்கோலன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது காட்டுறதுக்கு செமிக்கோலன். ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட்ல சொல்ல போற விஷயம். இந்த ஸ்கிரிப்ட் இந்த டாக்குமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் இதை ரீலோட் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்போ வெல்கம் டு ஒர்க்கர்ஸ் வேர்ல்டுன்றது ஒரு அலர்ட் மெசேஜ்ல காட்டுது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ரீலோட் ஆகுது. அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, அப்ப இங்க இந்த ஸ்கிரிப்ட்ன்றது இங்க ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாம எழுத போற விஷயம். இங்க எத்தனை எழுதலாம், எவ்வளவு எழுதலாம், எழுத போறல இந்த டாக்குமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும். அப்ப என்ன எல்லாம் மறைஞ்சுதான் வருமா, முதல் வந்து பிறகுதான் அது வரணும்? இல்ல, அது அலர்ட்ன்றதால அப்படி. நான் ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்லயே காட்டுங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் டாக்குமெண்ட்ல டாட் ரைட்ல ஹாய். ஸோ நான் சர்வ் பண்றேன். ஹாய். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அலர்ட்டை பண்ணா கமெண்ட் பண்ணி விடலாம். கமெண்ட் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ். ரைட். ஸோ சர்வ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா விளங்கி கொள்ளுங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு ஏரியா, அந்த ஸ்கிரிப்ட்ன்ற ஏரியாவில் நாம எங்களுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறோம். இப்படித்தான் நம்ம முதல் வச்சிருந்தோம் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். இனி பிறகு ஜாவா ஸ்கிரிப்டை தனியாக்கி அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆக்கி இந்த HTML CSS அமைப்பெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்து நாம ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரியாவே ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம். ஃப்ரண்ட் எண்ட் பேஜஸ் உருவாக்குறது. இப்படி இந்த மாதிரி பேசிக் லாங்குவேஜஸ் எல்லாம் விட்டு போட்டு அதுவே என்ன செய்ய போகுது, எல்லா விஷயத்தையும் கொண்டு வரும். அதைத்தான் நாம இனி நாளைக்கு நம்ம ரியாக்டுக்குள்ள வருவோம். ரைட். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த JS பற்றி காய்க்கிறோம். அப்ப விஷயம் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது எப்படி இதோட இன்டகிரேட் ஆகி வந்துச்சுது. ரைட். ஸோ இதுகள் சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்களுக்கு முதல் புரியணும். அப்ப இந்த டாக்குமெண்ட் ரைட் லைன் பண்ணலாம், அலர்ட் பண்ணலாம், கன்சோல் டாட் லாக் கொடுக்கலாம். அதாவது ஏதாவது எரர் ஹேண்டில் பண்றீங்க, நீங்க எரர் ஹேண்டில் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அந்த விஷயங்களே செய்யலாம். லைக் உதாரணத்துக்கு கன்சோல்ல டாட் லாக் பண்ணீங்கன்னு சொன்னா இது வெளியால அவுட்புட்ல மாற்றங்களை காட்டாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் டெவலப்பர்ஸ்னு சும்மா கொடுக்குறேன். அப்ப டெவலப்பர்ஸ் ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போறாங்க. எரர் இருந்தா கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுங்க, அது வெளியால காட்டாது, உள்ளுக்க காட்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இதுல சேவ் பண்ணிட்டேன், இப்ப நான் ரன் பண்றேன். ஸோ உள்ளுக்க வெளியால ஒரு மாற்றம் இல்லை. அப்போ நார்மலான ஒரு யூஸருக்கு இது தெரியாது. ஆனா ஏதாவது எரர் இருந்தா அந்த எரர் மெசேஜை காட்டணும் எனக்கு வெளியால. அதை எப்படி செய்யறேன்னு சொன்னா, இப்படி ரன் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ல போறேன். இதுல பாருங்க கன்சோல் ஒரு விண்டோ வருது. இதுல பாருங்க திஸ் இஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ நான் ஏதாவது டெவலப்பர்ஸ் மட்டும் பார்க்கணும், வெளியாக்களுக்கு நான் தெரியக்கூடாது. அப்படியான விஷயங்கள், மெசேஜஸ்கள், எரர்கள் ஏதாவது நான் ஹேண்டில் பண்ணி பார்க்க போறேன், டீபக் பண்ணி பார்க்க போறேன்னு சொன்னா கன்சோல் என்ற இந்த ஸ்டேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க. ஸோ இப்படி அவுட்புட் பண்றதுக்கு பல வலிமை இருக்குது. அலர்ட் இருக்கு, டாக்குமெண்ட் டாட் ரைட் இருக்கு, கன்சோல் டாட் லாக் இருக்குது. லைக் ஸோ இன்னர் HTML கன்செப்டுகள் இருக்கு. ஸோ இதுகள் எல்லாம் இப்படி நாம செஞ்சு பார்க்கறதுக்கான வழிமுறைகள் JSல இதெல்லாம் பிறகு தேவைப்பட்டு நமக்கு நான் சொல்றேன். ரைட். ஸோ அப்ப முதலாவது விஷயம், இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை நாம எழுதி ரன் பண்றதுக்கான விதம் ஆரம்பத்துல HTML இப்படித்தான் இருந்துச்சு. பிறகுதான் நாம அதை ரியாக்ட் என்ற பேர்லையும், வியூ என்ற பேர்லையும், ஆங்குலர் என்ற பேர்லையும், ரியாக்ட் JS அண்ட் அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி நாம கொண்டு வந்தோம். அதை விளங்கி கொள்ளணும். முதல் விஷயம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டெக்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஓகே இதுதான். ஸோ இதுல உங்களுக்கு மெயினா காமனா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வேரியபிள் டிக்ளரேஷன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல
புரிஞ்சு கொள்ள முடிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ் வரும். எல்லா லாங்குவேஜஸுக்கும் டேட்டாக்கெல்லாம் நாம ஹேண்டில் பண்ணுவோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் டேட்டா வரும் போகும். அப்படிப்பட்ட டேட்டாக்களை ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணும் பொழுது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் டேட்டாவை, ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுத்து வைக்க போறோம் அப்படின்னா அந்த மார்க்ஸை நம்ம எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னா வளமையா நாம யூஸ் பண்றது வார். ஆனா இது இப்ப வழக்கத்து போயிட்டு, அதாவது இட்ஸ் டிப்ரிகேட்டட் கான்செப்ட். வார் என்றதை நாம இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று லெட், இன்னொன்று கன்ஸ்ட். இந்த லெட்ன்றதுல டேட்டாவை மாற்ற முடியும், கன்ஸ்ட்ன்றதுல டேட்டாவை மாற்ற முடியாது ஃபியூச்சர்ல. அதான் விஷயம். ஸோ அப்போ லெட்ன்ற டேட்டாக்குள்ள இருக்கிற டேட்டாவை ஒருக்க அசைன் பண்ணா இன்னொருக்க திருப்பி அசைன் பண்ண முடியும், ரீஅசைன் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். பட் கன்ஸ்டுக்குள்ள ஒருக்க நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா திருப்பி அதை மாற்ற முடியாது. இதான் ஃபிக்ஸ்டா இருக்குல்ல. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு விதமான டேட்டா, ஒன்று லெட், இன்னொன்று கன்ஸ்ட். வளமையா வார் யூஸ் பண்ணுறது. அப்ப நாம ஏதாவது டேட்டாக்கள் மாற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லெட் தான் யூஸ் பண்ணுவோம். மாற்றங்கள் தேவையில்லை, அதை அசைன் பண்ணா ஒரு கதை அசைன் பண்ணணும், திருப்ப ரீஅசைன் பண்ணா மாற்றம் கன்ஃபார்மா தெரியும்னா நம்ம அதுக்கு கன்ஸ்டை யூஸ் பண்ணலாம். திருப்ப ரீஅசைன் ஆகாது என்று சொன்னோம் அந்த இடத்துலயே. ஸோ நாம ரியாக்ட்ல எல்லாம் ஹூக்ஸ் பயன்படுத்துவோம். ஸோ அப்ப அது பிறகு வேற கதையா போகும். ரைட் ரைட். அப்ப இப்போதைக்கு நம்ம டேட்டாக்களை டிக்ளேர் பண்றதா இருந்தால் நாம பாவிக்கிறது லெட். ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம லெட் M1 ஈக்குவல் டு 78 அப்படின்றது ஒரு டேட்டா. இதை நாம என்ன செய்யலாம், லைக் என்ன சொல்றது, டாக்குமெண்ட் டாட் ரைட்ல அந்த டேட்டாவை காட்டலாம். லைக் என்னது, என்ன மார்க்ஸ், என்ன விஷயம். ஸோ நான் ஜஸ்ட் M1 போடுறேன், சேவ் பண்றேன், ரன் பண்றேன். ஸோ 78. ஸோ அந்த 78ன்றது என்ன, இந்த மார்க்ஸ். ரைட். அப்போ விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கு புரியணும் இந்த டேட்டாக்களை டிக்ளேர் பண்றது. இதே நேரத்தில் நான் இப்போ கன்ஸ் போடுறேன், M2 போடுறேன், ஈக்குவல் 90 போடுறேன், திருப்ப நான் M2 போடுறேன், ஈக்குவல் போடுறேன், 67 போடுறேன். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் திருப்ப ஜஸ்ட் என்ன செய்ய போறேன், லைக் ஜஸ்ட் ரன் பண்றேன், ஒன்றும் பிரிண்ட் பண்ணாது. அப்போ வெளியால 78 காட்டும், ஆனால் 67க்கு என்ன நடக்கும்னு நான் பாருங்க. ரைட். ஸோ ரீஃப்ரெஷ் பண்றேன், ரீலோட் பண்ணிட்டேன், 78 ஓகே. நான் ரைட் கிளிக் பண்றேன், இன்ஸ்பெக்ட்ல போறேன், எரர்கள் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்க அசைன்மெண்ட் டு கன்ஸ்டன்ட் வேரியபிள்னு வந்திருக்கு. 19வது லைன்ல அசைன்மெண்ட் டு கன்ஸ்டன்ட் வேரியபிள் எரர் வருது. ரைட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எரர் 19வது லைன்ல இந்த என்னடா கன்ஸ்டன்ட்டுக்கு நாம அசைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட் என்ற வேரியபிளுக்குள்ள எங்களால் மாற்ற முடியும். அதுக்கு நான் இப்போ இந்த இடத்துல மாற்றி காட்டுறேன், M1 ஈக்குவல் டு 50 என்று போடுறேன், சேவ் பண்றேன். சாரி, இப்போ நாம திருப்ப ரீஃப்ரெஷ் பண்றோம். பாருங்க இப்பயும் அசைன்மெண்ட் டு கன்ஸ்டன்ட் வேரியபிள் தான் காட்டுது. எது இப்போ 20வது வேரியபிள் எது இதுக்கு, இந்த இடத்துல 67க்கு. ஆனா 50 அது ஓகே வேலை செய்யுது. என்ன இங்க பாருங்க 50 தான் காட்டு. ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப இனிஷியலி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதுல இந்த லெட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்டுக்கும் இடையிலான வித்தியாசம் டேட்டா கன்செப்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னு சொன்னா நீங்க இந்த லெட் கன்ஸ்டோட கணக்க இன்வால்வ் ஆகிங்க. எப்பயுமே டேட்டாக்கள் எடுப்பீங்க, ஒப்ஜெக்டிவ்கள் எடுப்பீங்க, டிக்ளேர் பண்ணுவீங்க, அசைன் பண்ணுவீங்க, ரீஅசைன் பண்ணுவீங்க, இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, இந்த விஷயங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த லெட் கன்ஸ்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ரைட். இந்த கேபிட்டல் ஸ்மால் M1 போட்டா உண்டு, கேபிட்டல் M1 போட்டா உண்டு, அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த விஷயங்களை நீங்க தெளிவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சின்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல முதலாவது விஷயம் ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்றது, அவுட்புட் தாரது, அடுத்த இந்த லெட் கன்செப்டுகள் கன்ஸ்டன்ட் கன்செப்டுகள் டேட்டாக்களை டிக்ளேர் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இந்த கன்சோல்ல இந்த எரர்கள் பாக்குற இந்த விஷயங்கள், சின்டெக்ஸ்கள், மற்ற லாங்குவேஜஸ்ல நீங்க ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன், அதெல்லாம் இதே தான் இங்கே. அப்ப பிறகு கணக்கு யோசிக்க கூடாது என்ன. ரைட். அப்ப அதே தான் விஷயம்ன்றதால நான் அதை பற்றி கணக்க கதைக்கல. ரைட். ஸோ அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா அதே ஆபரேஷன்ஸ் அதே கன்செப்டுகள் தான். ஆனால் இங்கேயும் இஃப் கேஸ் இருக்குது, சுவிட்ச் கேஸ் இருக்கு, சரி இஃப் கேஸ் இருக்குது, லூப்புகள் இருக்குது, இதுகள். ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அடுத்த கமெண்ட்ஸ் நான் சொல்லி காட்டிட்டேன் என்ன. ரைட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஸ்லாஷ் எஸ்ட்ரிக் என்ன. ஸோ இப்போ அதுக்கு நான் இவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நான் இப்போ இவ்வளோத்தையுமே கமெண்ட் பண்ணி விடுறேன். அவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணா ஜஸ்ட் சிம்பிள் லைன் கமெண்ட்ஸ். இது நான் கண்ட்ரோலில் ஸ்லாஷ் கொடுத்தா வரும். அதுவே நீங்க மல்டி லைன் கமெண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஸ்லாஷ் எஸ்ட்ரிக், தென் அதுக்கு பிறகு எங்க முடிக்க போறீங்களோ அங்க எஸ்ட்ரிக் ஸ்லாஷ்னு கொடுத்தீங்கன்னா அங்க வரைக்கும் கமெண்ட் ஆகும். ரைட். அப்போ இங்க அவுட்புட்ல எதுவுமே நீ வராது, ஏனென்றா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியாச்சு. எங்க வரைக்கும், இங்க வரைக்கும். ஸோ
வெல்கம் டு ஒர்க்கர் செக்ரட்டரி இந்த பாடியில் இருக்கிறது மட்டும் தான் காட்டும். ஸ்கிரிப்டுக்கு இருக்கிற எந்த விஷயமும் வராது. ரைட், ஏன் நாம மல்டி லைன் கமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா லைனுக்கு அந்த கவர் பண்ணப்பட்ட பிளாக் பண்ணப்பட்ட அந்த அளவு கமெண்ட்ஸும் காட்டும். அப்போ சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் கமெண்ட்ஸ் தேவை? ஏன்னா ஒரு ப்ரோக்ராமரோ ஒரு டெவலப்பரோ உங்களுக்கு கமெண்ட் போடுற பழக்கம் இருக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க மட்டும் அந்த கோடை ஒர்க் த்ரூ பண்ண போறது இல்லை. உங்களுடைய டீம், உங்களுடைய கலை கோட் ரிவ்யூ பண்ணுவாங்க, கோட் ஒர்க் த்ரூ பண்ணுவாங்க. அப்ப கட்டாயம் நீங்க கமெண்ட்ஸ் அடிக்கிறது பெட்டர். ஏன்னு சொன்னா இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீடபிலிட்டியை கூட்டும். அப்ப மற்றவங்களுக்கும் இது என்னத்துக்காக நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு நாள் லீவ் அதாவது நீங்க ஒரு கோடை புஷ் பண்ணிருக்கீங்க, அந்த கோடு ஒரு ஆள் புல் பண்ணி எடுக்கும் போது அந்த கோடுக்குரிய விஷயம் என்ன, ரீசன் எதுக்காகன்ற பர்பஸை ஒவ்வொரு முறையும் உங்களோட கோல் பண்ணி கேட்டு தெரிஞ்சு கொள்ளாது. ஸோ இன் தட் வே லைக் கமெண்ட்ஸ்ன்றது ஒரு நல்ல எஃபெக்டிவான மெத்தட். ஸோ நீங்க கோடிங் அடிக்கும் போது கட்டாயம் இந்த செக்மெண்ட் எது எதுக்கு அந்த கமெண்ட் அடிக்கிற விஷயம் கட்டாயம் செஞ்சுக்கணும். ரைட், அதை வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ரைட், அடுத்த விஷயம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வேரியபிள் கன்செப்டுகள், வேரியபிளுக்கு பெயர் வைக்கிறது, கேஸ் சென்சிட்டிவான விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்த லேட், கன்ஸ்ட், ஆப்ரேட்டர்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ், லூப், இந்த நம்பர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்கள். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன தெரியணும், எங்களோட கன்செப்டுக்குள்ள இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதுல இருந்து நாம ரியாக்டுக்குள்ள போறது. அப்கோர்ஸ் நாளைக்கு நாம ரியாக்ட்ன்ற இந்த விஷயத்துக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி I will show it to you. So W3 school. So JavaScript. So if you don't mind, like in the JavaScript in the tutorial concept, சும்மா ஒருக்கா பாருங்க. ரைட், ஸோ என்ன இன்ட்ரடக்ஷன் கன்செப்டுகள் இதுகள் நாம கதைச்சிருக்கோம். இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், தென் லூப்ஸ், முக்கியமா இந்த விஷயம் ஃபங்க்ஷன்ஸ், இதுகளை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நாம் அங்கே கதைக்கிறதுக்கு. ரைட், ஸோ என்னன்னா நாம ரியாக்டுக்குலாம் கதைக்க போகிறோம். பட் இந்த விஷயங்கள் இந்த கன்செப்டுகளை சும்மா எடுத்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணுற விதத்தை சொல்லிட்டேன். ரைட், இனி இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறதான் வேணும். ஸோ அப்போ அதுகளை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வரைக்கும் ஒரு நாள் டைம் இருக்கு, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு அட்டன் பண்ண பாருங்க. ரியாக்டுக்குள்ள நாம போறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் விஷயம் எவ்வளவு தான், HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு அறிமுகத்தை நான் தரேன் நினைச்சேன், அவ்வளவுதான். நாளைக்கு நாம அடுத்ததா போறது வந்து ரியாக்டுக்குள்ள நம்ம ஆல்ரெடி என்வாயர்மெண்ட் செட்டப் செய்து வச்சிருக்கோம். யூ நோ தட். நான் முதலே சொன்ன மாதிரி சிஎம்டிக்கு போய் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நோட் ஹைஃபன் சாரி நோட் ஹைஃபன் வி நோட் ஹைஃபன் வி அண்ட் என்பிஎம் ஹைஃபன் வி இந்த ரெண்டு வேர்ஷனும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் ஓகேண்டா ஓகே, எந்த மாதிரி தான் உங்களுக்கு கொண்ட விஷயம் இல்லை, உங்களுக்கு காட்டினா சரி. ரைட், ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தான், எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன டெவலப் பண்ண சொல்லியிருந்தான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த விஷயங்கள் இன்டெலிஜியா இருக்கட்டும், சாரி இன்டெலிஜென்ட், பாத் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ஸோ பாத் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், அல்லது இஎஸ் லின்ச்சா இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டோட, அண்ட் ப்ரிட்டியரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபார்ம் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரிதானே? ஸோ இந்த விஷயங்களை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட், அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், அந்த நோட் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரௌசர் ரெடியாக இருக்குன்னா ஓகே. நாளைக்கு நாம ரியாக்டுக்குள்ள போகிறோம். இனி வெப் பேஜஸ், சிங்கிள் பேஜ் சைட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். தென் அப்படியே தென் அதுக்குள்ள பேக்கெண்டுக்குள்ள போவோம். ஸோ இதுகள் தான் விஷயம். ஸோ நேற்று ஒரு அறிமுகம், இன்றைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமான விஷயம். அதுக்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு அங்கேருந்து எல்லாம் சொல்லிட்டேன். மேலே W3 ஸ்கூலையும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கோ த்ரூ பண்ணுங்க. நாளைக்கு ரியாக்டுக்கு ரெடி ஆகுவாங்க. ஐ ஹோப் நாளைக்கு ரெடியாக வருவீங்க நம்புறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்டுட்டு போகலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு சந்திப்போம். Until then, take care. Bye bye. Have a good night. You can leave it in the class. So.